ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வனீஸ் வில்லேஜ் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆடி 18 நாங்கள் எங்களோட ஃபேமிலியோட எவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. சண்டே ஈவினிங்கே நானும் அக்கா ஃபேமிலியும் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னதான் பசங்க கூட இருந்தாலும் பசங்க அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க. பொண்ணுங்க தான் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்க. அப்பாவும் அம்மாவும் தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே அம்மா அப்பா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். மண்டே ஆடி 18 அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அம்மாவும் அக்காவும் சேர்ந்து சமையல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பணியாரம் தான் செஞ்சிட்ருக்காங்க. வருஷம் பார்த்திங்கன்னா பணியாரம் ஏன் செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் கம்பு பணியாரமும் அல்லது மாவில் செஞ்ச நார்மலாக அரிசி பணியாரம் இந்த ரெண்டில் ஏதாவது தாங்க இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் விறகடுப்பில் சமைக்கிறோமோ இல்லையோங்க, ஆனால் அம்மா வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக விறகடுப்பில் தாங்க சமையல் இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியாக ரவுண்டு கட்டி சுற்றி உட்காந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோங்க. அது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, குடிக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த ரோடில் பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸ் கலந்துருக்குங்க. எனக்கு அம்மன் கோயிலுக்கு தீர்த்தத்துக்கு போகிறதுக்காகட்டும், சம்மர் லீவில் குழந்தைங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும்போது ஆற்று குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வரதாகட்டும், எல்லா மெமரிஸும் இந்த வர வழியெல்லாம் கலந்துருக்குதுங்க. அது எல்லாம் அப்படியே நானும் அக்கா பையனும் பேசிக்கிட்டு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு வந்தாச்சுங்க ஆற்றுக்கு. அதுக்கப்புறம் ஆற்றுல அருகம்புல் வச்சு முழுகி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருகம்புல்லும் அக்கா பறிச்சுக்கிட்டாங்க. குழந்தைங்க முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் அப்படியே குளிக்கிறதுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறோங்க. நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளித்து முடிச்சுட்டு நேரமே காவேரி தாயெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளும் சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற்றுல 3 மலை மாதிரி குமிச்சு வைப்பாங்க மணல்லையே பார்த்திங்கன்னா. இது காவேரி தாய்க்கு வணங்குற விதமாகவும் நன்றி சொல்கிற விதமாகவும் பார்த்திங்கன்னா இதுக்கு அர்த்தங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் தாலிக்கயிறு, தேங்காய், பழம், பொங்கல், விளக்கு, கருவோலை, கருமணின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி மலை மாதிரி குமிச்சு கும்பிடுவாங்க. எங்கள் ஊரில் கண்டிப்பாக வருஷம் ஆற்றுக்கு போனோம்னா கால் வைக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க மண் குவியல் தாங்க இருக்கும். பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் இருக்கும். பூவெல்லாம் போட்டு சூப்பராக கும்பிட்டுருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது இந்த மாதிரி கும்பிட்ருக்குறோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி கும்பிடல. நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிகிட்ருக்குறேங்க. நம்மளோட பாரம்பரிய பழக்கத்தையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நிறைய பேர் முருகர் கோயிலுக்கு தீர்த்தமும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் குளித்து முடிச்சுட்டு எல்லாரும் செல்வ செழிப்போடையும் குறையாத நீர்வளத்தோடையும் விவசாயம் செழிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கும்பிட்டு இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக கையெடுத்து கும்பிட்டு பட்டை போட்டு அதுக்கப்புறம் தாலிக்கயிறெல்லாம் இங்கேயே ஆற்றங்கரையில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தாச்சுங்க. நம்ம குளித்து முடிச்சுட்டு மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் வரும்போது இந்த தண்ணி இஷ்யூனால் காவேரி பிரச்சனையினால் தண்ணி ஆற்றுல இருக்குமோ இருக்காதோன்னு நினச்சிட்டு வந்தேங்க. ஆனால் ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஓடுற தண்ணியில் தாங்க நாங்களும் குளித்தோம். குளித்து முடிச்சுட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. நாங்கள் குளிக்க இந்த பரிசல் துறை பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவும் நல்ல அகலமாகவும் குளிக்க வரவங்க சாமி கும்பிட வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தாராளமாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காரலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துச்சுங்க. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த பணியாரம், தேங்காய் சட்னி, தக்காளி குருமா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி அப்பா ஆடி 18க்கு விரதம் அப்படிங்கிறதுனால அப்பா எதுவும் காலையில் சாப்பிட்லிங்க. நாங்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்த பின்னாடி எங்களுக்கு அப்பா பரிமாறிட்டு இருந்தார். ஆளுக்கு கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சமையலுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சண்டே மட்டன் ஹெவியாக செஞ்சுருந்ததுனால சரி ஓகே இன்றைக்கி லைட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்பாவும் அம்மா அக்கா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சிக்கன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சைடு பை சைடு எக்கும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்டு கட்டி அக்கா ஃபேமிலி நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு அவங்கவுங்க ஊரை பார்த்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஆடி 18 வந்து சூப்பராக போச்சுங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆடி 18 வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.